ஒரு சின்ன விஷயம் நான் தளபதி கிட்ட இன்னைக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவாவே இருந்தது. ஒரு 2013ஆம் ஆண்டுல இருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு 2012ஆம் வருடம் என்னோட பொண்ணு 2 வயதா இருக்கும்போது ஆரம்பிச்ச தேர்வு. அந்த நேரத்துல என்னால படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியா இல்ல. பிள்ளைங்களை வளர்க்கறதுனால என்னால படிக்க முடியல. 2013ஆம் வருட தேர்வுல தாள் 1ல வெற்றி பெற்றேன். தேர்வுல எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. திரும்ப 2017ஆம் ஆண்டு தேர்வுல தாள் 1, தாள் 2 இரண்டுலையுமே நான் வெற்றி அடைஞ்சேன். ஆனா எங்களுக்கு அப்பையும் வேலை போடல. அதுக்கப்புறம் 2018ஆம் வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி தகுதி தேர்வுல வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு, போட்டித் தேர்வு திரும்ப எழுதினாதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களோட வாழ்வாதாரத்தையே சிதைச்சாங்க. எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்தினாங்க. ஆனால் இதுவரைக்கும் வேலை போடலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்துவேன்னு சொன்னவங்க இதுவரைக்கும் இப்போதான் கடைசியாக 2024 தான் போட்டித் தேர்வு நடத்தினாங்க. நம்மளுடைய டிவிகே தலைவர் விஜய் சார்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவரும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க, இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை, ஒரு நீதியற்ற அரசாணை. இதை பற்றி பேசுறதுக்கு நான் சட்டசபையில் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு. ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. நியமன தேர்வு ஒன்று நடத்தினாங்க. அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது. என்னோட 27வது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் 40 வயதை நெருங்க போகிறேன். இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. அதனால நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, தளபதி நம்மளுடைய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற 2வது தேர்வு முறையை ரத்து செய்யணும்.